எப்படி இருக்கு எப்படி மாப்பிள்ளை நீ நல்லா பாத்துக்கிடி, பின்னால வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. என்ன பாருடா பேச்சு முடிச்சலாமா? புடவை என்ன இருக்கு, பேசி முடிச்சிருவோம். அப்ப சரி. ஏமா பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? என்னமா நீங்க பட்டணத்துல கேட்க முடியாது, பட்டு காட்டு வந்து கேக்குறீங்க? அரிசியில சோறு, கேப்பையில கூழு, சோளத்துல கஞ்சி, கம்பல கடி, எது வேணாம்? மாப்பிள என்னதான் உங்கதான் மாப்பிள. தெருக்கோடியில புருஷன் தலையை பார்த்து ஒலைய போட்டாள்னா உள்ள வரதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடும். படிப்பு புருஷன் எழுதின கடிதத்தை படிக்க எழுத்த கூட்டுவா, வாழ்க்கைய வகுப்பா, குடும்பத்தை பெருக்குவா, சண்டைய கழிப்பா, வர்ற பணத்துல கொஞ்சம் மிச்சப்படுத்தி பெட்டியிலையும் பூட்டிக்குவா. கடிப்பா, கூட்டுவா, பெருக்குவா, வகுப்பா. கணக்கான பொண்ணு. இப்படிப்பட்ட பொண்ணுதான் திட்டமிட்ட குடும்பத்துக்கு தேவை. மாப்பிள போதுமா? இன்னும் ஏதாவது கேட்கணுமா? ஜாஸ்தியா சும்மாடா, ஒன்னே ஒண்ணு கேட்கணுமா? என்னங்க? வந்ததுல இருந்து நீயே பேசிக்கிட்டே பொண்ணு வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலையே. அம்மா இதான் பெண் குலத்துக்கு பெரிய தொல்லை. வாயை திறக்கலன்னா ஊமை பட்டோம், கூட ஒரு வார்த்தை பேசிட்டா வாயாடி பட்டோம். எதுக்கு கமலா பம்பு? பேசிட்டு ஊமை நினைச்சிட போறாங்க. குடும்பத்துல குறையில்லாம நடந்துக்குவேன். எங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப திருப்தி. ஏண்டா ராமு, என்ன யோசனை பண்ற? ஒண்ணு இல்ல, நான் தான் குடுத்தனம் பண்ணணும். இல்ல பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, மாப்பிளைய பத்தி நாமளும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. உங்க பேரு? ஏன் பேர் சொல்லி கூப்பிட போற? பேரு ராமு. தொழில்? இவங்க வீட்டுல வேலை பாக்குறேன். இவங்க முதலாளி அம்மாவா? நல்லதா போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அம்மா உங்களை வேலையில இருந்து கல்ட்டா விட்டா வச்சுக்கோ. நான் ஒரு பேசி சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சத்தியமா வேலையை விட்டு நிப்பாட்ட மாட்டாங்க. நிறுத்திட்டாங்க. கஷ்டப்பட்டாவது கல் உடைச்சு கஞ்சி ஊத்துவேன். சரி, கடைசி வரைக்கும் கட்டின பொண்டாட்டி கைவிட மாட்டீங்கல்ல? ஒரு வார்த்தை அவங்கள கேளுங்க, கட்டின புருஷனை கை விட்டுருவாங்களான்னு. என்னம்மா அது? வீட்டுக்கு வரப்போற பொண்ணு சொர்க்கமா வச்சிருந்தா வீட்டை, அவன் ஏமா நரகத்தை தேடி போறான். சபாஷ், என்ன சொன்னீங்க? சுமாரா சொல்லுவேன். அம்மா எங்க பக்கம் பரம திருப்தி. என்ன சொல்லுக்கா? ஐயா உங்க அபிப்பிராயம்? இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு பரம திருப்தி. ஆமாங்க. அப்புறம் என்ன, வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் சேர்த்தே வச்சு விடுவோம். அதுவும் சரிதான், அப்படியே வச்சுக்குவோம். இந்தாமா, அதுக்கு அச்சாரமா பொண்ணு கழுத்துல இந்த நகையை போடுமா. சரியா? கமலா பொண்ணு உள்ள விட்டுட்டு எல்லாருக்கும் பலகாரம் வந்து விடுமா? சரிங்க. நமஸ்காரம். எனக்கு சொல்லிச்சு என்ன? ஏம்மா இவ்வளவு நேரம் உங்களுக்காக அன்பாவும் பண்பாவும் துடிதுடிப்பாவும் பேசிட்டு அந்த பொண்ணு யாருமா? அவ இந்த கிராமத்துக்கே ஒரு செல்ல பொண்ணு. சின்ன வயசுலயே தாய் தாப்பனை இழந்துட்டா. அவளுக்கு துணை ஒரு பசுதான். இந்த ஊர்ல குடிகாரன், சூதாடி, கூத்திக்கள்ள இவங்களையெல்லாம் திருத்தி பிரிஞ்சு போன எத்தனை குடும்பங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கா தெரியுமா? இந்த கிராமம் சீரும் சிறப்புமா இருக்குதுன்னா அதுக்கு காரணமே அவதாங்க. அந்த பெண்ணு யார் வீட்டுக்கு மருமகளை அடி எடுத்து வைக்கிறாளோ அந்த வீட்டுக்கு அஷ்டலட்சுமி வந்த மாதிரி. ஆமாமா, அந்த பெண்ண மருமகளை அடைய எந்த மகராஜ் கொடுத்து வச்சிருக்கிறாளோ